हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं सरकार के इंटरवल सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते और शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। முன்னதாக காலை 8 மணிக்கே திரு மாசிலாமணி यही தலைமையிலான तो बात की அமைச்சரவை थी ना उन्होंने। ஆளுநர் माளிகையில் பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. बहुत सही दिमाग चलाया। हेलो सुंदर, நான் பார் கவுன்சில் ரீச் ஆக போறேன். 10 o'clock சேம்பருக்கு வந்துடுவேன். 10 o'clock இல்ல சார், நம்ம கேஸ் 8 o'clock ப்ரீபோன் பண்ணியாச்சு 8 o'clock எப்படி? சார். ஓ. ஸ்டேட் எலெக்ஷன்ல பதவி பிரமாணம் பண்ண போறதுக்கு முதல் நாள் விடிய காலம் 2 மணிக்கு வேர்டிக்ட் வந்து பதவி பிரமாணத்தை தடுத்து நிறுத்தினாங்கல்ல, அந்த கேஸை கோட் பண்ணி அட்வான்ஸ் ஹியரிங் போட்டு ப்ரீபோன் பண்ணிட்டேன். That's fantastic. I'll be there in 10 minutes. शपथ विधि हो रही है। हाँ, वो कितने फास्ट कर रहे हैं। केस का कोई रिजल्ट आए उससे पहले ही वो उनका रिजल्ट आना बहुत जरूरी है। இவன் சார் அவங்களுக்கு 10 மணிக்கு தான் கேஸ்ன்னு சொன்னாங்க. எப்படி முன்னாடி ஆரம்பிச்சாங்க? ஏதோ அட்வான்ஸ் ஹியரிங் போட்டு சரி மசன் நிக்காத போய் என்னன்னு பாருங்க. போ. உங்களால தொகுதிக்கு 1000 பேர் 2000 பேர் மறுபடியும் ஓட்டு கேட்டு வராங்க. மறுபடியும் ஓட்டு கேட்கல மை லார்ட், அவங்க இன்னும் ஓட்டே போடல. இவருக்கு வேற நம்ம லாங்குவேஜ் தெரியாது. சட்டத்துக்கு விரோதமாக நடந்த இந்த எலெக்ஷனையே ரத்து செஞ்சு திரும்பவும் தேர்தல் நடத்தணும். ரீ எலெக்ஷனா விளையாட்டு இல்ல. எவ்வளவு வேலை, அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? 1000 ரூபாய் திருடின ஒரு Exactly. திருடனை பிடிக்க போலீஸ் 10,000 ரூபாய் செலவு செய்யறாங்க. 9,000 ரூபாய் மிச்சம்னு அவனை தப்பிக்க விட்டுட்டா அந்த திருடன் வாழ்க்கை ஃபுல்லா திருடுவான் மை லார்ட். இது செலவு பார்க்குற நேரம் இல்ல, மக்களை காப்பாத்துற நேரம். எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்றீங்க? இவர் ஓட்டை கள்ள ஓட்டு போட்டுட்டாங்கன்னு திரும்பவும் இவருக்கு ஓட்டு கொடுத்தோம். இப்ப எங்க ஓட்டையும் கள்ள ஓட்டு போட்டுட்டாங்கன்னு மக்கள் வந்திருக்காங்க. இவருக்கு மட்டும் ஓட்டை கொடுத்துட்டு அவங்களுக்கு இப்ப இல்லைன்னு சொல்லவே முடியாது. தொகுதிக்கு கிட்டத்தட்ட 1000லேருந்து 2000 வரைக்கும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நிறைய தொகுதியில 800 ஓட்டு 1500 ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. இப்ப அது எல்லாமே மாற வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல மயிலாட், இவங்க பேர்ல போடப்பட்ட கள்ள ஓட்டம் ஏற்கனவே கவுண்டிங்ல சேர்க்கப்பட்டிருக்கு. அதை எப்படி வெளியில எடுக்க முடியும், எப்படி லெஸ் பண்ண முடியும்? போன 2016 தமிழ்நாடு எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசமே 2,60,000 தான் மை லார்ட். ஆனா இந்த தடவை கேஸ் போட்டிருக்கிறவங்க उससे बहुत 3,45,000. बड़ी अमाउंट அவங்க है। பதவி பிரமாணம் செய்ய தடை கேட்டிருக்கீங்க. ஆனா அங்க கவர்னர் மாளிகையில செரிமனி நடந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் மை லார்ட் நாங்க அவசரப்படுறோம். आप सबको मिलकर मुझे बहुत खुशी हो रही है। जैसा कि आप जानते हैं हमारे चीफ मिनिस्टर कितने लायक हैं। ஆனா இதுக்கெல்லாம் தேர்தல் கமிஷனுக்கு பவர் இருக்கா? 1975ல அன்னைக்கு பாரத பிரதமராயிருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் ரேபரேலி தொகுதியில நின்று ஜெயிச்சாங்க. அந்த தேர்தல்ல முறைகேடு நடந்திருக்குன்னு அலகாபாத் ஹைகோர்ட் கொஞ்சம் கூட பயப்படாம Exactly. அவங்களோட எம்பி பதவியை டிஸ்மிஸ் பண்ணிருக்கு. बहुत सही ஜனநாயகம் एग्जांपल இன்னும் दिया। சாகலன்ற நம்பிக்கை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தேர்தல்லையும் அப்பப்ப கிடைக்கிற நியாயமான தீர்ப்புனாலையும் தான் கொஞ்சமாவது மிச்சம் இருக்கு. இவங்க மாதிரி கீழ்த்தனமான ஆளுங்கனால இந்திய ஜனநாயகத்துக்கு மேல மக்களுக்கு நம்பிக்கை போயிடக்கூடாது மை லார்ட். And now चीफ मिनिस्टर ओथ सेरेमनी, जैसे कि आप जानते हो हमारे चीफ मिनिस्टर कितने लायक हैं, कितना अच्छा कर रहे हैं சார் நீ கவர்னர் பிஏ தானே? ஆமாம் சார். ஃபோன் எங்க இருந்து? கோர்ட்ல இருந்து சார். அந்த ஆள் டெல்லிக்காரன். நீ இந்த ஒரு ஃபோன் ஆஃப் பண்ணி வை. எம் மாசிலாமணி उन्होंने उनका फोन ऑफ करने के लिए बोला ना। எம் மாசிலாமணி என்னும் நான் இன்று முதல் இந்த மாநிலத்தின் अरे यार, ओ तो उन्होंने खुद उन्हें किया। फाइनली उनको एक एक्सक्यूज मी उन लोगों ने नहीं उठाया तो उनको ही फोन आ गया डायरेक्ट। यस भाई साहब, சார் சிஎம் வெயிட்டிங். जस्ट अ मिनट சார் தலைவர் வெயிட்டிங். அதான் ராகு காலம் வரப்போகுது. विल यू प्लीज गो एंड वेट क्योंकि वो गवर्नर की पोस्ट बहुत वैल्यूएबल होती है इंस्टेड ऑफ सीएम, जब तक वो वोट ले रहे हैं वहाँ पे। हाँ ओके
Mr. Basilamani, High Court and Election Commission just made an announcement that assembly elections held on 22nd February 2018 has been cancelled. ओ हो गया भाई क्या? साहब The जबरदस्त next गेम सारी खेला election will be conducted within next 15 days. And in this भाई situation, साहब I'm so sorry. I have to cancel this ceremony midway. Thank you. कितने सही वक्त पे उनको कॉल आया है पेन ही नहीं उठाया है तो फिर நம்முடைய வெற்றி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை நம்முடைய கட்சி அலுவலகத்தில் ஆலோசிக்கப்படும். நீங்கள் எல்லாம் ரொம்ப அமைதியா கலந்து போங்க. माइंड गेम खेल रहे हैं वहाँ पे ரொம்ப நன்றி. जैसे उन्हें कोई फर्क ही नहीं पड़ रहा है उससे तो उनका तो खून खोल रहा है अंदर से देते देते जा रहे பாப்பா இந்த ஒரு நிமிஷம் இந்தாங்க. பாப்பா அவன் என்னப்பா பண்ணுங்க 15 நாள்ல எலெக்ஷன். என்ன பண்ண முடியும்? மொத்த நாடு இதை பாத்துக்கிட்டு இருக்குப்பா. இப்ப நம்ம ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்தனா அப்புறம் கோர்ட் சொன்னது உண்மைன்ற மாதிரி ஆயிடும். பயங்கரமா கலவரம் நடக்கணும். கேஸ் போட்டவன் எதிர்கட்சிக்காரன் எல்லாரும் பயப்படணும். இன்னொரு விஷயம், அந்த சுந்தரை இன்னைக்கு விட்டுட்டா அவன் அமெரிக்கா போயிடுவான். 15 நாள் கழிச்சு மறுபடியும் ஓட்டு போட வருவான். அப்ப நம்ம ஏதாவது செஞ்சா நமக்கு வரப்போற ஓட்டு அது பாதிக்கும். அமெரிக்காவில் நேரத்து கூட வெட்ட முடியாது. இன்னைக்கு பண்ணணும். இப்பவே. ओह मुझे तो उनसे भी ये खतरनाक लग रही है भाई ये मास्टरमाइंड है எல்லாருக்கும் வெளியில தெரியணும். वो तो पपेट्स அவனை है விட்டுறாதீங்கப்பா. அவனை போடுறதுல 10 வருஷம் Acting நம்ம बहुत ஆட்சி सही அமைதியா है। நடக்கும். हाँ எதிரில இருக்கிறவன் கூட இருக்கிறவன் எல்லாருக்கும் நம்ம பயம் வரணும். நம்ம கட்சிக்காரன் கூட இடுப்பு அளவுக்கு குனிஞ்சு கும்பிடணும். வந்த வேலை முடிஞ்சது போல இருக்கு. அமெரிக்கா கிளம்பிட்ட? மா ஏமா அவன் ஊருக்கு கிளம்புற நேரத்துல இந்த ஓட் அவன் போடாம போனான்னா அவன் கம்பெனிலே மரியாதை இருக்காது. இந்த ஒரே காரணத்துக்காக எவ்வளவு பெரிய டிராமா, எவ்வளவு பிளான். இருந்து கொஞ்ச நேரத்துல பத்தி எரிய போற தீபாவளியை பார்த்துட்டு போ. बच्चों को कोई फर्क नहीं पड़ रहा வாங்க. ம். ओह तो उन्होंने जब वो विजिट करने गए तो उन्हें प्रॉपर ट्रीटमेंट के लिए लेकर आए आप சுந்தர் மாமா வந்துட்டீங்களா? மாமா இது சரி பண்றேன்னு சொன்னல. சரி பண்றேம்மா, சரி பண்றேன். அக்கா நான் சொன்னல மாமா இது சரி பண்ணுவாருன்னு. इतने बर्न के बाद वो जिंदा है वहाँ மாமா पे சரி பண்ணுவ? இன்னும் கொஞ்சம் ஆறுனதும் மாமா சரி பண்றேன். சரியா? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 3rd ஸ்டாண்டர்ட். நீ 2nd ஸ்டாண்டர்ட். बच्चे का बहुत सही होता है यार वो ज्यादा सोचते नहीं है उन्हें फर्क नहीं पड़ता அந்த பொண்ணோட முகந்தாம இப்ப நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை. உன் புள்ள உடம்புல ஒரு சின்ன நெருப்பு பட்டா நீ எப்படி துடிப்ப? இவளை பெத்தவனே 3 பேர் உடம்புல பெட்ரோலை ஊத்திட்டு அவனும் பத்த வச்சுக்கிட்டாமா. ओ भाई साहब மா, அந்த நெருப்பை கொண்டு போய் அந்த சின்ன உடம்புல வைக்கும் போது அந்த பெத்தவனோட மனசு एग्जैक्टली सच में वो बहुत पेनफुल அப்படி मोमेंट था துடிச்சிருக்கோம்ல. हिम्मत भी कितनी அவனை 10 வட்டிக்கு ஐயோ, கடன் ஐயோ. வாங்க வச்சது யாருமா? ஆமா. இந்த பெட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேஷன்ஸ் இல்லாமா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். ओह இவரு அம்மா அப்பாவோட சேர்ந்து வீட்டுல மொத்தம் 6 பேர். அந்த 6 பேருக்கு இவர் ஒருத்தர் சம்பாத்தியம் தான். ஓவர் டைம் வேலை, லீவ் நாள்ல வேலைன்னு உழைச்சவர் இப்ப 4 மாசமா படுத்த படுக்கையா இருக்காரு. ஒன்றும் இல்லை, சைக்கிளில் போகும்போது கவர்மெண்ட் பஸ்ஸு மோதிருச்சு. பஸ்ஸு தொழிலாளிங்க மேலே இருந்த கோவத்தில்
தகுதியே இல்லாதவன் கையில பஸ்கியை கொடுத்து ஓட்ட சொன்னதுனால இவரோட 2 காலும் போச்சு. போக்குவரத்து துறை. மின்னல் வேக ரயில், மின்சார வேக விமானம்னு சின்ன சின்ன நாடெல்லாம் முன்னேறும் போது மழையில அருந்து விழுந்த கரண்ட் கம்பியை பிடிச்சி 3 குழந்தைங்க செத்து போச்சு. அவங்கள காப்பாத்த போன இந்த தினக்கூலியோட கை 2ம் போச்சு. மின்சாரத்துறை. கேவலம் கொசு கடிச்சு ஒரே மாசத்துல 87 பேர் செத்து போன கொடுமை எங்கேயாவது நடக்குமா? டெங்கு ஃபீவர். இன்னொரு குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இது பொதுப்பணித்துறை. பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, கல்வி, மின்சாரம், விவசாயம்னு இவங்க ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு டிபார்ட்மெண்டே இருக்குமா? ஆட்சியில வந்து உட்கார்ந்துட்டா இந்த 5 வருஷம் என்ன வேணாலும் ஆடலாம்ன்ற அவனுங்களோட இந்த திமிர அடக்கணும்னு தான் அப்படிதான் பண்ண. திரும்ப வந்தா திரும்பவும் அடிப்பேன். That's all. I don't care about anyone. मुझे लगा वो इतने बड़े बिजनेसमैन है तो उन्हें ये रियलिटी पता नहीं होगी. स्टार्टिंग में मुझे ऐसा लगा काफी अवेयर है. ஒரு சில இடங்களில் கலவரங்கள் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. जानबूझकर प्रोवोक करने के लिए. मामला रहता क्या और लोग सिर्फ ऐसे गाड़ियां तोड़फोड़ करना बस यही. गाड़ी और होटल से चेक कर रहे हैं. शायद उनको ढूंढने के लिए ना, क्योंकि उनके वजह से वो सब कुछ हुआ है. तो அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. காலையில ரிசர்வ் போலீஸ் வந்துடும், அதுக்குள்ள அவனை தீர்த்து கட்டணும். 12 மணி நேரமா தேடிட்டு இருக்கீங்க, ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியல. மாஸ்டர் என்ன கேடி எங்க இருக்கான்னு. लेकिन उनके साथ उनकी फैमिली भी तो है ना. ओ वो तो उनके घर के बाहर ही है. செக்யூரிட்டி ஓகே ஓகே கூட. ஏய் மெயின் கேட் செக்யூரிட்டி, அங்க என்ன பிரச்சனை? கூட யாராவது வந்திருக்காங்களா? உள்ள அனுப்பு. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க இங்க? 18 கீழே 20 பேர் இருக்காங்க. எல்லாரையும் இங்க வர சொல்லு. ओ भाई साहब, तो उनको मारने की पूरी प्लानिंग लग चुकी है. நம்ம வக்கீல் फोन போடு. बट ये अकेले काफी है. इसलिए तो मैं इतना टेंशन नहीं ले रहा. இந்த சுந்தர் பையன் நம்ம கட்சி ஆபீஸ்ல தான் இருக்கும், உள்ள வந்துகிட்டு இருக்கான். இங்க வச்சு அவனை போட்டா லீகலா பிரச்சனை வருமா? கட்சி ஆஃபீஸ்லேவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிற வரைக்கும் பொறுங்க. சீனியர் லாயர்கிட்ட லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு உடனே கூப்பிட்றேன். लीगली वो सब हाँ, सोच समझ के मारेंगे. क्योंकि उनका इलेक्शन अभी भी बाकी है. बड़े स्पैक से जा रहे हैं. ये भी जानते कि इन्हें मारने की कोशिश की जाए जा रही है, इतना सब कुछ उनके लिए तो कर रहे हैं लोग. एग्जैक्टली. फिर भी वहाँ ऐसे जा रहे हैं बिल्कुल. வணக்கம். என்ன தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும், சும்மா பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். உங்க கூட இருக்கிற ஆளுங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. சட்டம் மீடியாலாம் முன்ன மாதிரி இல்லை. தப்பு பண்ணால் என்னைக்கா இருந்தாலும் சரி, அது ஆபத்து தான். அது சாகவே சாகாது. நீங்க பண்ற தப்பு உங்க எதிரிக்கு நீங்க கொடுக்கிற ஆயுதம். அந்த ஆயுதத்தை வச்சு உங்களை அடிமைப்படுத்திடுவாங்க. பணம் கண்டெய்னரா பணம் சேர்த்து அந்த பணத்தை இல்லை, அந்த கண்டெய்னர் தூரத்துல இருந்து கூட பார்க்காம செத்துருவாங்க. அப்படி இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் வயசான காலத்துல நீங்க பண்ண தப்பு ஜெயில தள்ளிடும். 75-80 வயசுல யோசிச்சு பாருங்க. டேய், இதெல்லாம் எவனாவது இத்து போன பையிட்ட போய் சொல்லு, இது போர் நடக்கிற இடம். நீ என்ன பெருசா பண்ணிட்ட? இப்ப
16 நாள் பதவி பிரமாணம் தள்ளி போயிருக்கு. திரும்பவும் நாங்க தான்டா ஜெயிப்போம். என் தலைவன் 3வது ஜெனரேஷன் பொலிட்டீஷியன். 55 வருஷம் அரசியல் வாழ்க்கடா. பிரச்சாரம் வேணாம், மீட்டிங் வேணாம், என் தலைவன் முகம் மட்டும் போதும். அந்த முகத்தை 55 வருஷமா ஒட்டி 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 தலையில ஏத்தி வச்சிருக்கோம். ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு திட்டத்திலையும் என் தலைவனுடைய முகம். இலவச பொருள்ல இருந்து இருட்டுல நிக்கிற குப்பை தொட்டி வரைக்கும் என் தலைவனோட முகம். அது எங்க பிராண்டுடா. உனக்கு தான் பிராண்டிங்க பத்தி தெரியுமே. எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். அதை வச்சு ஒரு நாயை நிக்க வச்சாலும் ஜெயிப்போம், கழுதையை நிக்க வச்சாலும் ஜெயிப்போம்டா. பாக்குறியாடா? சவால்ரா. ஓ इन्होंने फिर से उन्हें उनका दिमाग खराब कर முடியல. மிஸ்டர் 2, வாழ்க்கையில 2வது விஷயத்தையே பண்ணி 2வது இடத்துல இருக்கிறதுனால 2ன்னு பேர் எடுத்த உங்களுக்கே இவ்வளவு சுருன்னு ஏறுதுன்னா, மெரிட்ல பாஸ் பண்ணி இன்டர்வியூல செலக்ட் ஆகி நம்பர் 1 கண்ட்ரில நம்பர் 1 கம்பெனில நம்பர் 1 சீட்ல இருக்கிற எனக்கு எவ்வளவு ஏறும். वो लोग सिर्फ यहाँ की बात कर रहे சவால் हैं. விடும்போது ரொம்ப उनकी पोजीशन क्या है? சாக்கிரதையா விடணும். அது என்ன சொன்னீங்க? பிராண்டிங். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். ये तो இப்ப சொல்றேன் மிஸ்டர் इनके 2, नाम से खौफ होता है लोगों में. உனக்கு மேல இருக்கிற ஒண்ணு அதான் உன் தலைவன். அந்த பிராண்ட நான் அழிக்கிறேன். மறுபடியும் உன் கட்சி ஜெயிச்சாலும் சரி, உன் தலைவனை நான் ஜெயிக்க விட மாட்டேன். அவர் எந்த தொகுதியில நின்னாலும் நான் அங்க எதிர்த்து நிக்கிறேன். ओ भाई साहब அந்த आप तो பிராண்ட completely against हो गए. கிழிச்சு காட்டுறேன். வக்கீல் போலான்னு சொல்லிட்டாரு. ओ सच में अब तो मजा आएगा. ओ अब भाई बेवकूफ लोग हैं. अब लॉयर के हिसाब से तो अगर यहाँ पे किसी का खून हो जाता है तो कोई प्रॉब्लम नहीं है. போட்டேங்கண்ணா. भाई साहब ओ जबरदस्त. शिट. हाँ जबरदस्त. फाइट में भी भाई बहुत सारी चीजों पे कॉमेडी है, खतरनाक. लेटिंग को और उनके उनके मिनिस्टर पूरे लेटे हुए हैं नीचे ऐसे. Oh God. उनके ही ऑफिस में आके उनको ही पीट रहे हैं यहाँ पे. ओ भाई साहब उनको तो फुटबॉल जैसा ही पटक दिया. शॉट. इनके अंदर का बिगल गया नहीं है अभी. हाँ अनलिमिटेड उनका ही नुकसान हो रहा है यहाँ पे. गया वो भी काम से. उलझ कर गलती कर ली इन लोगों ने. चुपचाप से रहे थे तो अच्छा ही होता. बेकार में इतना दंगा किया और उनके जान के पीछे पड़ गए. शुरू से नोटिस करें उनके ना पॉकेट में कुछ है.
इनके लिए फोन என்ன தம்பி, ஏன் தொகுதியில எனக்கு எதிரா நிக்க போறியாமே? இது என்ன ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு விளையாடுற கம்ப்யூட்டர் விளையாட்டுன்னு நினைச்சியா? ரத்தம், வலி, உயிர் சம்பந்தப்பட்டது. அரசியல் ஆட்டம்னா என்னன்னு உனக்கு காட்டுறா. सबको पता ही नहीं यहाँ पे क्या हुआ। अच्छा वेटिंग वेटिंग वेटिंग। அந்த சுந்தர் நேத்து நைட் இங்க வந்தான். நம்ம ரெண்டு சார மீட் பண்ணிட்டு போனோம். மெயின் பாக்குக்கும் கேட்டுக்கும் ரொம்ப தூரம். உள்ள என்ன பேசுனாங்க தெரியல. 40 நிமிஷம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் டியூட்டி முடிஞ்சு போயிட்டேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் மகளை சேரும், என் மகளை சேரும். என்னப்பா பாட்டுலாம் பயங்கரமா कि अब ये जित जाएंगे. மாப்பிள்ளை நினைச்சா எனக்கு பாட்டெல்லாம் வருதுமா. யாருப்பா? அக்கா ஹஸ்பண்டா? அவரை நினைச்சாலே கோவமா வருதுன்னு சொல்வீங்களே. இல்லம்மா, நம்ம மாப்பிள்ளை பத்தி சொல்றோமா? நம்ம மாப்பிள்ளையா? நீ விரும்புறிய ஜிஎல் மாப்பிள்ள நேத்து ராத்திரி அவரும் 2 ஐயாவும் கட்சி ஆபீஸ்ல மீட் பண்ணிருக்காங்கம்மா. அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆபீஸ்ல தான் நமக்கு ஸ்லீப்பர் செல் இருக்குல்ல. ஸ்லீப்பர் செல். அதுக்கு என்ன சம்பந்தம்? மாப்பிள்ளை 2 ஐயாவும் மீட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்கம்மா. மாப்பிள்ள தான் சிஎம் கிட்ட சொல்லி எனக்கு 10 எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுக்கணுமா. வெற்றி மீது வெற்றி வந்து என்ன மாப்பிள்ள நான் ஏதாவது பண்ணிருந்தா மாப்பிள்ளை மன்னிப்பு கேட்கணும். மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள வா, மாப்பிள்ள வாங்க வாங்க. மாமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். மன்னிப்பா? என்ன மாப்பிள்ள பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? வாங்க நீங்க முதல்ல. இதோ பாருங்க. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா. ஹாய் சித்தப்பா. பேச விட மாட்டானுங்கல்ல. உள்ள போங்க. பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. வீட்டுல பெரியவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு நல்ல நாளா பார்த்து அழைச்சிட்டு வாங்க, பேசி முடிச்சிடலாம். என்னம்மா ஓகே தானே? அச்சோ அவங்க கோச்சிக்கிட்டு போறாங்க பாருங்க. அவ கோச்சிட்டு போல தம்பி, வெக்கப்பட்டு போறா. மாமா நேத்து உங்க கட்சி ஆபீஸுக்கு போயிருந்தேன். தகவல் வந்தது. 2 சார் மீட் பண்ணேன். நானும் எலெக்ஷன்ல நிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்களுமா? எனக்கு தெரியாத மாப்ள, நீங்களும் எங்க கட்சியிலே சேர்ந்துட்டீங்களா? உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. उन्होंने भी बोला क्या? நம்ம தலைவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு 10 எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுங்க. वेट वेट वेट। அச்சோ அவங்க கோச்சிக்கிட்டு போறாங்க பாருங்க. அவ கோச்சிட்டு போல தம்பி, வெக்கப்பட்டு போறா. மாமா நேத்து உங்க கட்சி ஆபீஸுக்கு போயிருந்தேன். தகவல் வந்தது. 2 சார் மீட் பண்ணேன். நானும் எலெக்ஷன்ல நிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நீங்களுமா? எனக்கு தெரியாத மாப்ள, நீங்களும் எங்க கட்சியிலே சேர்ந்துட்டீங்களா? खुद इलेक्शन लड़ने உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. மாப்ள நம்ம தலைவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு 10 எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுங்க. அது உங்க தலைவர்கிட்ட நான் பேச முடியாது. ஏன்? ஏன்னா நான் நிக்க போறதே அவரை எதிர்த்து அவரோட தொகுதியில தான். ओ ओ इन्हें तो मैंने हार्ट अटैक आ गया. वो तो निकल गए. वो बस पता नहीं आया था इतना, और इन्हें लग रहा है कि अब रिश्ते की बात होने वाली है. ओ भाई, मतलब अभी ये इलेक्शन कमीशन ऑफिस तो नहीं गए अपना नाम दर्ज करवाने के लिए? ऐसे लग रहा है मुझे, क्योंकि इलेक्शन दोबारा होने वाले हैं. हाँ तो मुझे लगता है कैंडिडेट भी फिर से और ये तो वही है ना जिसने इनके नाम के वोट डाले. என்னங்க ஜுராசிக் பார்க் மாதிரி செட்டிங்மா. जुरासिक पार्क. கௌஷிக் பாஸ், உன்னை எதுக்காக கூட வச்சிருக்கேன் தெரியுமா? தெரியாது பாஸ். இந்த ஊர்ல நல்லவன் கெட்டவன் எம்ஜிஆர் நம்பியார் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க. உன் ஃப்ரெண்டுங்க கூட்டாளிங்க யாராவது இருந்தா சொல்லு. சரி பாஸ். அவங்களோட ஜாக்கிரதையா இருக்கணும். வா. பாஸ், இதான் லாமினேட் பண்ற இடமா? ஆமா, லாமினேட் பண்ணி உனக்கு மாலை போடுற இடம். நாமினேட். மூஞ்சி தெரியல அது குண்டு. नॉमिनेट को लैमिनेट எலெக்ஷன் ரூல்ஸ் எல்லாம் தெரியுமில்ல? அவருக்கு ரூல்ஸ் தெரிஞ்சனால தான் இந்த எலெக்ஷனே. அட்ரஸ் ப்ரூஃப், பாஸ்போர்ட், இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசென்ஸ் எல்லாம் ஒரிஜினல். பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், इनकम टैक्स सर्टिफिकेट. ओ भाई साहब, सिर्फ एक ही मांगा था तो पैन कार्ड, आधार कार्ड, क्रेडिट कार्ड, वोट ஐடி, போஸ்ட் கார்டு காப்பி இந்த எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஃப்ரீயா இருக்கும்போது உங்க சொந்த லாட்டரி எழுதி போடுங்க.
ஆதார் கார்டுல இருக்கிற முகத்தை பார்த்தா உங்க மாதிரி தெரியலையே. ஓ வாய் வச்சு சும்மாரி அதை வச்சு நானே ஓட்டு போட்டேன். என்ன பேசுறாரு இவரு? என்ன மாதிரி ஆதார் கார்டுல இருக்கணுமா இல்ல ஆதார் கார்டுல மாதிரி நான் இருக்கணுமா? உங்க முகம் மாதிரி ஆதார் கார்டுல இருக்கணும், அந்த மாதிரி இல்ல. அப்ப தப்பு யாரோடது? அது அந்த டிபார்ட்மெண்ட் தப்பு. அந்த டிபார்ட்மெண்ட் அது கவர்மெண்டோடது. நல்லா கேட்டுக்குங்க. ஒரு கவர்மெண்ட் ஆபீசரே கவர்மெண்டோடது தப்புன்னு சொல்றாரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. கேட்டீங்களா? சாமி, என் வேலைக்கு உள்ள வச்சிடாதீங்க. உங்களுக்கு ஓட்டில சொன்ன 12 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லாம் வாங்கிட்டேன், மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறேன். பண்ணுங்க சார். உங்க தொகுதியில இருந்து 10 பேர் கையெழுத்து போடணும் சார். கண்ணா அங்கே பார். அந்த 10 பேர் பிரச்சனைனா அடுத்த 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரும் பிரச்சனைனா இன்னும் 10 பேர் இருக்காங்க. இன்னும் ஆளு வேணா சொல்லு, வண்டி வண்டியா இறக்கிடலாம். எல்லா டீட்டெயில்ஸும் பக்காவா இருக்கு. நான் அந்த பக்கம் போனதும் அப்ளிகேஷன்ல ஸ்பெல்லிங் தப்பு, சின்னரா போடுற இடத்துல பெரியரா போட்டிருக்கு அப்படிலாம் சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சா உங்க மொத்த பேரையும் டெல்லி கோர்ட்ல சூ பண்ணுவேன். ज्यादा परेशान किया तो सबको। जबरदस्त सीन था ये। तो दोस्तों सरकार का ये सीन काफ़ी अमेजिंग था और काफ़ी कॉमेडी भी मुझे लगा, क्योंकि इसमें जो सीएम ओथ लेने वाले होते हैं उसके पहले ही दोस्तों उनका जो हम बोल सकते कि इलेक्शन ही कैंसिल हो गए, क्योंकि गवर्नर उनको शपथ देने वाले होते हैं और उसके पहले ही हियरिंग का जो होता है वो सिलसिला चलता है। लेकिन यहाँ पे दोस्तों जो हियरिंग होती है वो 10 बजे होती है और जो ओथ सेरेमनी होती है वो 8 बजे ही 8 बजे वो ले लेते हैं, क्योंकि उनकी लड़की इतनी मास्टरमाइंड है जिनका नाम कोमलावल्ली है। एग्जैक्टली। तो मुझे लगा नहीं था दोस्तों, अभी तक ऐसा लग रहा था कि जो सीएम है वो असली मास्टरमाइंड है, वो असली विलन है, लेकिन अभी थोड़ा थोड़ा ऐसा लग रहा है दोस्तों कि मुझे लगता है कि उनकी लड़की मास्टरमाइंड है। इस सारी चीजों के पीछे वही कहीं ना कहीं रिस्पॉन्सिबल है। लगता है कि सीएम और उनके भाई सिर्फ पपेट है, बट इनका दिमाग जो है वो है इन सब के पीछे। जिस तरीके से वो वहाँ से उन्हें सजेस्ट करती है कि क्या करना चाहिए क्या नहीं करना चाहिए, वही उन्हें सजेस्ट करती है कि अगर 10 बजे की वोट सेरेमनी है, 10 बजे की अगर हियरिंग है कोर्ट की, तो तुम लोग 8 बजे वोट सेरेमनी पूरी कर दो। बट सुंदर तो सुंदर ठहरे, वो भी प्रीपोन कर लेते हैं हियरिंग को, और वो भी 8 बजे की वो सेरेमनी हियरिंग कर लेते हैं। और वहाँ पे जो एग्जैक्ट वो लेने ही वाले होते हैं, उनका नाम बोलने वाले, तो उसके पहले जो है गवर्नर को फोन आ जाता है। हाँ, कि ये सेरेमनी कैंसिल कर दो, और वहाँ पे रिजल्ट ये आता है कि 15 दिन के बाद फिर से ये इलेक्शन सही तरीके से होंगे, और जिन लोगों के वोट किसी और ने डाले हैं वो इस बार सही से वोट डाल सकेंगे। और इसके लिए उन्होंने थोड़ा एक्स्ट्रा प्रिकॉशंस भी लिए कि इस बार थोड़ा अच्छे से वो इलेक्शंस हो जाने चाहिए, कंडक्ट होने चाहिए। हाँ, पर जिस तरीके से पूरी बाजी सुंदर की वजह से उनकी पलट चुकी है, और सीएम का गुस्सा देखा उस वक्त जब वो लौट के जाते, सच में वो लौट के जाते तब वो जो मन ही मन में गालियां दे रहे थे वो कि अब मैं किसको दिखाते, तो ऐसे कि नहीं विक्ट्री तो हमने है, बस थोड़ी सी पोस्टपोन हो गई है हमारी विक्ट्री, बट जो उनका मन में बिल्कुल ज्वालामुखी फूट रही होगी उस वक्त, मतलब तो वो पूरा बाहर आ जाता है, और कहीं ना कहीं वो सुंदर पे भी आ जाता है, क्योंकि वो लोग ढूंढना शुरू कर देते हैं सुंदर को कि ये लड़का जहाँ भी होगा उसको लाओ, हम उसको मार डालेंगे। तो यहाँ तक प्लानिंग हो जाती है, लेकिन सुंदर उनके ऑफिस में चला जाता है, और उनके ऑफिस में जाके उनकी ही धुलाई करके उनकी पिटाई करके वो वापस आ जाते हैं। और अब यहाँ पे इस मोमेंट पे सुंदर ने ये डिसाइड किया है कि अब वो खुद इलेक्शन लड़ेंगे। अब सिर्फ वोट का मामला नहीं है, अब वो चाहते कि अब मैं खुद लड़ूंगा इलेक्शन। तो ये काफी ट्विस्टिंग मोमेंट हम बोल सकते हैं, क्योंकि वो आए थे एज अ बिजनेसमैन, और अभी वो एक हम बोल सकते हैं कि वो एक मेंबर बन चुके हैं जहाँ पे वो इलेक्शन लड़ने वाले। मतलब ये काफी बहुत बड़ा ट्विस्ट था ये, कि ऐसा भी कुछ हो सकता है। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए, और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों सरकार के नेक्स्ट पार्ट में। बाय बाय।